இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்களை நான் வாழ்த்து வரவேற்கிறேன். இந்த தினமத்தில் கூட நம்ம ஆண்டவரோட ஒரு வார்த்தை நம்ம பார்க்கலாம். லூக்கா இந்த புஸ்தகம் 2வது அதிகாரம் 11வது வசனத்துல, இன்று கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் ரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார் என்று நம்ம இந்த வசனம் பாருங்க. இயேசு கிறிஸ்துவின் அந்த பிறப்பை அறிவிக்கும் ஒரு தூதனின் வசனமாக நம்ம பார்க்கிறோம். இயேசு யார், அவர் எங்கே பிறந்தார், எதற்காக பிறந்தார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அந்த வசனத்தின் மூலமாக நம்ம பார்க்க போறோம். பாருங்க, தேவனாலே அனுப்பப்பட்ட அபிஷேகம் பண்ணப்பட்டவர் அவர் இயேசு கிறிஸ்து. தேவன் என்பது சர்வ வல்லமை உள்ள தேவன். தாவீதின் வம்சத்துல அவர் பிறந்தவர் என்பதை நம்ம பார்க்கிறோம். கிறிஸ்து பாருங்க, யூதர்கள் எதிர்பார்த்த அந்த அபிஷேகம் பண்ணப்பட்ட ராஜா மேசியா. கர்த்தர் என்பது சர்வ வல்லமை உள்ள தேவன். மீட்க வந்தவர் என்பது, அதாவது ஆண்டவருக்கு எதிரான பாவத்திலிருந்து ஆத்துமாக்களை அவர் என்ன பண்றாரு, மீட்க வந்தவர் என்று நம்ம பார்க்கிறோம். பாருங்க, இந்த வசனம் பாருங்க, இயேசுவின் அடையாளத்தையும் அவருடைய வருகையின் முக்கியத்துவத்தையும் அவர் பாருங்க, வெறும் குழந்தையல்ல, உலகத்துல பாவங்களுக்கான அந்த பாவங்களை தீர்க்க வந்த ஒரு நிவர்த்தியாக அனுப்பப்பட்ட ஒரு தேவகுமாரனாக அவர் மீட்கவும் வழிநடத்தவும் ஆளவும் வந்தார் என்று இந்த வசனத்தின் மூலமாக நம்ம பார்க்கிறோம். மக்களுக்கு, அதாவது எல்லா மக்களுக்கும் மிகுந்த சந்தோஷத்தை கொண்டு வரும் ஒரு நற்செய்தி வசனமாக இந்த வசனத்தை நம்ம பார்க்கிறோம். அதாவது இயேசு கிறிஸ்து பாவத்திலும் சாபத்திலையும் பரம்பரை சாபம், பரம்பரை வியாதிகள், பரம்பரை பாவங்கள், கட்டுகள்ல இருந்த மனிதர்களுக்காக, அந்த கட்டுகள்ல இருக்கிற மனிதர்களை மீட்க வந்தவராக நம்ம பார்க்கிறோம். பாருங்க, நம்மளுக்காக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே வந்தார், பிறந்தார், நம்மோடு ஒரு மனிதராக அவர் வாழ்ந்தார் என்பதை நம்ம பார்க்கிறோம். பாருங்க, நம்மளுக்காக அவர் ரத்தம் சிந்தினார், நம்மளுக்காக அவர் ஜீவனை கொடுத்தார், நம்மளுக்காக பாருங்க எவ்வளவோ பெரிய பெரிய காரியங்கள்லாம் அவர் செய்தார். அவர் வாழ்ந்த நாட்களில் பாருங்க அநேக அற்புதங்களையும் அடையாளங்களையும் அவர் செய்தார் என்று நம்ம பார்க்கிறோம். இதெல்லாம் யாருக்காக என்று நம்ம பார்க்கும்போது, நமக்காக, மனிதர்களாகிய நமக்காக, நம்ம மேல அன்பு கூர்ந்து அவர் பாருங்க நம்மளை மீட்க வந்தார் என்று நம்ம பார்க்கிறோம். கிருபையின் காலமாக இது இருக்கிறது. இந்த காலத்தை நம்ம பிரயோஜனப்படுத்திக் கொள்ளணும். நம்ம மனம் திரும்பலை அப்படின்னு சொன்னா, இந்த நாட்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த பிறப்பின் நிமித்தம் இன்று பாருங்க அநேக சபைகளில் அநேக கடந்து செல்வாங்க, பாருங்க சந்தோஷப்படுவாங்க. ஆனால் உண்மையான எல்லாரும் மனம் திரும்பணும். கட்டுகளையும் சாபத்திலையும் பாவக்கட்டுலையும் பரம்பரை சாபங்கள் வியாதிகள் இருக்கிறவங்க எல்லாருமே பாருங்க ஒரு விடுதலை ஆகணும், மனம் திரும்பணும். பாருங்க, இன்றைய நாட்களில் நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை நம்ம ஏற்றுக்கொள்ளலாமா, நம்ம இருதயத்தில் அவரை ஏற்றுக்கொள்ளலாமா, நம்ம செபிக்கலாமா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, அன்பின் நல்ல தகப்பனே, ஸ்தோத்திரம் அப்பா. ஆண்டவரே ஸ்தோத்திரம். இது எல்லா மனுஷனுக்கும் ஆண்டவரே நற்செய்தி உண்டாக்கும். ஆண்டவரே இந்த வசனமாக ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா. எல்லா மனுஷர்கள் பாவத்தையும் சாபத்தையும் மீட்க வந்த ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா. ஸ்தோத்திரம் எங்கள் ரட்சகர் ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா. ஆண்டவரே நீங்க வாங்கப்பா, எங்கள் உள்ளத்துல நீங்க வாங்க ஆண்டவரே, எங்களை நீங்க ஆளுகை செய்யுங்கப்பா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஒவ்வொரு நாளும் ஏசப்பா எங்களை நீங்க வழி நடத்துங்கப்பா. ஸ்தோத்திரம் அப்பா. மிகுந்த சந்தோஷம் அப்பா, உங்களுடைய பிறப்பின் நிமித்தம் ஆண்டவரே அப்பா எங்களை மீட்க வந்த தெய்வமே, மிகுந்த சந்தோஷமா ஆண்டவரே இந்த நாட்கள்ல நாங்கள் அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா. நாங்கள் இந்த ஆண்டவரே இந்த பிறப்பின் நிமித்தமாக ஆண்டவரே ஸ்தோத்திரம் நாங்கள் சந்தோஷம் அடைகிறோம் ஆண்டவரே. இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம், நன்றி செலுத்துகிறோம். எல்லாரும் இந்த நாட்களை ஆசீர்வதிங்க அப்பா, பலப்படுத்துங்க. எல்லா தேவைகளும் சந்திக்கப்படும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே ஸ்தோத்திரம். நன்றி. ஜெபத்தை ஆசீர்வதி.